சளிக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. இந்த 4 நாளா பாடா படுத்துறான். போகவே மாட்றான். சரி இவன விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தா ஒரு 4 விதமான மூலிகைகள் இருந்துச்சு. வெள்ளை தூதுவளையில கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் முசுமுசுக்கையிலும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் அப்பர் கோவையோட சில இலைகள் அதுவும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே வச்சு செலவு ரசம் தான் பண்ண போகிறேன். செலவு ரசம் வச்சு ஒரு 2, 3 நாள் குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, சளி அப்படியே பறந்துட்டு ஓடிரும். எனக்கு சளி பிடிச்சாலே விடவே விடாது. 1 வாரம் வச்சு செஞ்சுரும். சளி பிடிச்சு அதுக்கப்புறம் தலைவலி, காய்ச்சல் அது எல்லாமே வந்துட்டு தான் நம்மள விட்டு போகும். அதனால அத விரட்டி அடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, கஷாயம் வச்சு குடிப்பேன், ரசம் வச்சு குடிப்பேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது சளி, காய்ச்சல் வர்றதெல்லாம் அப்படியே போக வச்சுருவேன். ஹாஸ்பிட்டல்லாம் போகவே மாட்டேன். ரொம்ப முடியல அப்படின்னா தான் ஹாஸ்பிட்டல். நான் எப்பயுமே அதிகமா ஹாஸ்பிட்டல் போமாட்டேன். டேப்லெட்டும் சாப்பிட மாட்டேன். எல்லாமே இயற்கையா எடுத்துக்கிறது தான். குட்டி குட்டி செர்ரி தக்காளி, பலூன் தக்காளி எல்லாத்தையுமே பறித்து எடுத்து மல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம் அது கூட சேர்த்து நம்ம அப்பர் கோவை, வெள்ளை தூதுவளை, முசுமுசுக்கை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வறுத்து இந்த மாரி இடித்து அப்புறமா கமகமன்னு ஒரு ரசம் வச்சு ஒரு டம்ளர்ல ஊத்தி குடிச்சு